மதுரையின் மகள், தமிழகத்தின் புதல்வி, இந்தியாவின் ஒரு வைர கிரீடம், எங்கள் அருமை நிதியமைச்சர். நான் அரசியல் களத்தில் இருப்பதனால கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்றேன். தமிழகத்தின் இரண்டாம் அம்மா. உங்களுக்கு ஓரிரண்டு குழந்தைகள் இருக்கலாமா, ஆனால் தமிழகத்தில் உங்களுக்கு 1 கோடி குழந்தைகளுக்கு மேல் இருக்கிறார்கள். அவர்களை மதுரை மக்கள் சார்பாக நான் வருக வருக என்று இங்கே வரவேற்கிறேன். இப்போது நடந்திருப்பது ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் என்று பேசுகிறோம். அப்படிதான் ஊடகங்கள் எல்லாம் செய்தி வருகிறது. அரசாங்கமே கூட ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் என்று தான் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் இதை முழுவதுமாக புரிந்து கொண்டவர்கள் தான் இது ரிஃபார்ம்ஸ் இல்ல, ரெவல்யூஷன் என்று தெரியும். இது ஜிஎஸ்டி ரெவல்யூஷன். இது வெறும் சீர்திருத்தம் என்ற வார்த்தையில சொல்லிவிட்டு போய்விட முடியாது. இப்போதுதான் மாண்புமிகு நிதியமைச்சர் அம்மா அவர்கள் 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு கொடுத்து விட்டு இன்னைக்கு மதுரைக்கு இங்க வந்திருக்கிறார். நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக கை தட்டலாம். அவ்வளவு பெரிய விஷயம். 12 லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி விலக்கு.